நான் ஏன் டாமினோர் 250க்கு பதிலாக 400 சூஸ் பண்ணேன் அப்படின்றத ஒரு 4 பாயிண்ட்ல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹைவே பர்ஃபார்மன்ஸ். ஹைவேல 100லேருந்து 120க்குள்ளே எனக்கு எந்த எஃபோர்ட்லெஸ்ஸும் இல்லாமல் நான் ஈஸியாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 400 வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து டார்க்கு. 35 நியூட்ரன் ஆஃப் டார்க் இருக்கனால என்னால் ஹில் ஸ்டேஷன்லேயும் சரி பில்லியனோடையும் பிக்கப் எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து வண்டியை வந்து ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த டார்க் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேர்ட் பாயிண்ட் வந்து ப்ரீமியம் லுக்கு. டாமினார் 400ல இருக்க ஒரு சில ப்ரீமியமான லுக் வந்து 250ல இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அலாய் வீல்ஸில் வர அந்த டைமண்ட் கட். ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியம் லுக் இல்லாதனால எனக்கு வந்து 400 வந்து கொஞ்சம் லுக்காக இருந்தது. ஸோ நான் வந்து 400 சூஸ் பண்ணேன். ஃபோர்த் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா மைலேஜ். 250 ஆவரேஜாக 35 தான். ஸோ அதனால எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இதனால 400cc அவாய்ட் பண்ண முடியல. நீங்கள் யாராவது ஃபியூச்சரில் டாமினேட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. வெதர் நீங்கள் வந்து 250 ஆர் 400 நீங்கள் இந்த சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைக் எடுக்க போகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.